வணக்கம். உங்க எல்லார்கிட்டயும் நான் இந்த அதிர்ச்சி, ஆச்சரியம் மற்றும் ஆபத்து கலந்த சம்பவத்த பகிர்ந்துகிட்டே ஆகணுங்க. ஏன்னா, நம்மள்ல நெறைய பேருக்கு பாம்புகள பத்தின விழிப்புணர்வு ரொம்பவே கம்மி தான். கிராமத்து சூழ்நிலையில வாழ்ற மக்களுக்கு பாம்புகள பத்தியும், அதனோட வாழ்விடத்த பத்தியும் ஏதாவது கொஞ்சம் ஐடியாவாவது இருக்கும். ஆனா, நம்மள மாரி நகரத்துல வாழ்றவங்களுக்கு பாம்புகள பத்தின ஐடியா ரொம்பவே கம்மிதாங்க. எங்க வீட்டுல நடந்த ஒரு சுவாரஸ்யமான பாம்பு கதையத்தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லப் போறேன். இது கதை இல்லங்க, நிஜம். கடந்த 2 மாசமா நான் இந்த வீடியோல காட்டுற மாதிரி எங்க வீட்டு பாத்ரூம்ல ஷாம்பு பாட்டில், பிரஷ் மற்றும் சோப்பு டப்பா அங்கங்க எறஞ்சு கிடக்குங்க. எங்க வீட்ல எல்லாருமே காலை 7 மணிக்கு வீட்ட விட்டு போனா, மாலை 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். அதுல என்னோட பையன் மட்டும் மாலை 5:30க்கு பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்க. அவன் மாலையில வீட்டுக்கு வந்ததும் பாத்ரூம் போய் பார்த்தா, எல்லா பொருளையும் அங்கேயும் இங்கேயும் எறஞ்சு கிடக்கும். அவன் அடிக்கடி சொல்லுவான், "அம்மா நம்ம வீட்ல ஏதோ அமானுஷ்யம் இருக்குன்னு" சொல்லுவான். அது மாதிரியே ஒரு நாள் எங்க வீட்டு ஹால்ல உயரமா இருந்த பொருட்கள் எல்லாம் கீழ விழுந்து கிடந்துச்சுங்க. மறுநாள் ஏதோ வாந்தி எடுத்த மாதிரி ஹால்ல இருந்துச்சு. நாங்க ஏதோ எலி தான் வந்து இந்த மாரி பண்ணியிருக்கு போலன்னு நெனச்சோம். அவன் அன்னைக்கு சாயந்திரமே 6:30 மணிக்கு பாத்ரூம் போனப்ப பாம்போட வால பார்த்தாங்க. என் மகன் பாத்ரூம்குள்ள போய் அத பார்த்த உடனே ரொம்பவே பயந்துட்டான். எனக்கு இம்மீடியட்டா ஃபோன் பண்ணான். நான் வந்து என்ன பண்றதுன்னே தெரியலங்க. சேலம் சுற்றுவட்டார பகுதியில பாம்பு பிடிச்சு பத்திரமா மலையில கொண்டு போய் விடுற மிஸ்டர் லாரா அவர்கள ஃபோன் மூலமா கூப்ட்டு என்ன பண்ணலான்னு கேட்டேன். அவரு அடுத்த 10 நிமிஷத்திலேயே அவரு எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அவரு இந்த மாதிரி பாத்ரூம் கிளாசெட் பாம்பா இருந்தா, அது கண்டிப்பா சாரப்பாம்பு இல்லன்னா தண்ணி பாம்பா தான் இருக்கும். பயப்படாதீங்கன்னு சொன்னாரு. எங்க வீட்டு பாத்ரூம்ல இருந்து செப்டிக் டேங்க்கு கழிவு போற பைப் லைன கண்டுபிடிச்சு, அதுல டம்மிய கழட்டி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தேவையான அளவு பெட்ரோல பாத்ரூம் கிளாசெட்ல ஊத்திட்டு, வேகமா தண்ணியையும் ஊத்துனாருங்க. பாம்பு பெட்ரோல் நெடி தாங்காம செப்டிக் டேங்க் கழிவு போற அவுட்லெட் பைப் வழியா வெளிய வந்துடுச்சு. அத பிடிச்சு கொஞ்ச நேரம் அது உடம்புல இருந்த பெட்ரோல தண்ணீல நல்லா கழுவிட்டு, அத பத்திரமா கொண்டு போய் காட்டுல விட்டுட்டாருங்க. நீங்க வீடியோல பார்க்குற இந்த பாம்போட நீளம் கிட்டத்தட்ட 7 அடி. அது ஒரு சாரப்பாம்பு. சாரப்பாம்பு விஷமற்றதுங்க. ஆனா, அதனோட நீளம் அதிகமா இருக்கிறதுனால, அதனால ஈஸியா செவுத்துல ஏற முடியும். இந்த சாரப்பாம்பு யூரின் மற்றும் அதனோட கழிவு 2யும் ஒண்ணா தாங்க வெளியேத்தும். அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது, அந்த ஹால்ல இருந்தது வாந்தி இல்ல, இந்த பாம்போட கழிவு தான்னு. குழந்தைகள் தனியா வீட்ல இருக்கும்போது, குறிப்பா எங்கள மாதிரி மலைப்பகுதி மற்றும் மலைய ஒட்டுன பகுதியில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு பாம்புகள பத்தின விழிப்புணர்வ கண்டிப்பா கொடுக்கணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல மிஸ்டர் லாரா அவர்களுடைய தொடர்பு எண்ண கொடுக்குறேன். சேலம் மற்றும் ஏற்காடு அடிவாரம் பகுதிய ஒட்டியே இருக்கிறவங்க தொலைபேசி எண்ண சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதன பத்தின விழிப்புணர்வ மத்தவங்கள தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.